நீலவேணி அக்கா காலை வணக்கம். காலை வணக்கம். காலை கிளம்பியாச்சாமா? ஆமா தங்கோ. ஓகே ஓகே. சாப்பாடு செஞ்சேன் வேலைக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் அண்ணா. உனக்கு கேட்கவே வேணாம், பருப்பு கிழம்பு தான் வச்சிருப்பேன். மாத்திட்டேன். நீ கேப்பன் தெரி பத்தியா, அதுதான் எனக்கு மாத்திட்டேன். அண்ணா உலக அதிசயமா இருக்கு. ஆமா சாமி. தக்காளி சோறு செஞ்சு நம்மளாலதான் சரி நீ தக்காளி சாப்பாடு தான் செஞ்சேன். வாவ், மீன் மேக்கர்லாம் போட்டு மீன் மேக்கர் போட்டு தக்காளி சோறு செஞ்சேன். ஏன்னா பிரியாணி செஞ்சு கறி போடணும். வெள்ளிக்கிழமை அமாவாசை, அதான் கறி திங்கக்கூடாதும். அதனால நல்லா மெதுன்னு இருக்கிற மாதிரி பண்ணு போட்டு மீன் மேக்கர் போட்டு நீ தக்காளி சாதம் தான் செஞ்சேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்க வீட்டுல இன்னைக்கு என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. எங்க வீட்டுல பருப்போட அம்மா நீ பருப்பான்னு என்னைய வெறுப்பு காமிக்கிறாங்க. வெறுப்பு காட்டிடுறா சொல்லிட்டு வாரம் அது இவனுக்கு அவசரமே இன்னைக்கு போனேன். தினேஷ்க்கு அவசரமே இன்னைக்கு மாத்தி நீ தக்காளி சாப்பாடு தான் செஞ்சேன். எல்லாம் பிரியாணி டேஸ்ட்ல அருமையா இருக்கும். பிரியாணி இதெல்லாம் மசாலா எல்லாம் போட்டு கறிக்கு பதிலாக நம்ம மீன் மேக்கர் போட்டு இன்னைக்கு பிரியாணி சோறு மாதிரி தக்காளி சாப்பாடு நீ செஞ்சுருக்கோம். வாங்க இன்னைக்கு சேர்ந்து நம்ம இன்னைக்கு சாப்பிடலாம். சூப்பரா சுவையா இருக்கும். இன்னைக்கு ஸ்கூலுக்கு நம்ம சாப்பாடு போட்டுக்கோம். லஞ்ச் பாக்ஸா? ஆமா கண்ணு. ஓகே ஓகே. லஞ்ச் பாக்ஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது தயிர் பச்சடி வச்சு செமையா இருக்கும். டைம் பத்தல சொல்லியிருந்தா நான் செஞ்சிருப்பேன்ல. ஆமா கண்ணு. தயிர் இல்லை, போய் வாங்கிட்டு தான் வந்து கடையில. அதுதான் உனக்கு சொல்ல விட்டேன். தக்காளி சாப்பாடுக்கு தயிர் வச்சு வெங்காய பச்சோட வச்சு சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு கொண்டு போய் ஸ்கூலில் உட்காந்து இப்போ காலையில் சாப்பாடு சாப்பிடுவோம், மதியம் வந்து வீட்டில் சாப்பிடுவோம். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம வேலை கிளம்பியாச்சு. நின்று சாயங்காலம் பார்ப்போம். டாட்டா பாய், see you. யார் யார் கோயிலுக்கு போறீங்க இன்னைக்கு அம்மா வச்சுன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேம்மா, பாய். பாய்.